புதுச்சேரியில் 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கனமழை பெய்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் யார் யாருக்கு எவ்வளவு ரூபாய் வழங்கப்படும் என்ற தொகை விவரம் தற்போது முழுமையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் அதீத கனமழை பெய்ததன் காரணமாக புதுச்சேரி முழுவதுமே மழைநீரால் சூழ்ந்து புரட்டி போட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு பகுதிகளிலும் வீடுகளிலும் வெள்ள நீர் பொழுந்திருக்கக்கூடிய நிலையில பொதுமக்கள் கடுமையாக இன்னலுக்கு உள்ளாயிருக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகள் இருக்கக்கூடிய உடைமைகள், பொருட்கள், உணவுகள் மற்றும் மின்சாதன பொருட்கள், அது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனங்கள், கார்கள் என ஒட்டுமொத்தமாக இந்த நகர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய அன்றாட தேவைக்கான பொருட்கள் அனைத்துமே சேதமடைந்திருக்கிறது. அதே போல விவசாய நிலங்கள் முற்றிலுமாக ஒரு பகுதியில் கூட இந்த விவசாய நிலங்கள் சரியாக இருக்கும் என்பது கூட இல்லாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. முழுமையாகவே அந்த பகுதியில் நீர் சூழ்ந்து அந்த நீர்கள் அழியக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்னமும் தற்போது வரை அந்த வெள்ளப்பெருக்கு கிராம பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி நகரம் மற்றும் கிராம பகுதிகள் முழுவதுமே வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. இந்த அதீத கனமழையின் காரணமாக புதுச்சேரியில் வரலாற்றிலே இல்லாத கனமழையானது பெய்திருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது முதலமைச்சர் ரங்கசாமி தற்போது சட்டமன்ற வளாகத்தில் அவருடைய வளாகத்தில் செய்தியாளரை சந்தித்து வருகிறார். புதுச்சேரியில் 48 சென்டிமீட்டர் மழை பெய்திருப்பதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்துமே அனைத்து துறை சார்பில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கிட்டத்தட்ட 208 தங்க வைக்கும் முகாம்கள் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் இதில் 551 நபர்கள் அந்த பகுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறதாகவும் அவர்களுக்கு உதவிகள் 4000 ஊழியர்கள் பேரிடர் மீட்பு குழுவில் 4000 ஊழியர்கள் மற்றும் பேரிடர் மீட்பு குழு, அது மட்டும் இல்லாமல் 70 துணை ராணுவ படையினரும் இந்த பகுதியில் புதுச்சேரியில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். பெருமளவில் இந்த பகுதியில் சேதமடைந்திருக்கிறதாகவும் அதே போல உயிர் சேதம் 4 பேர் இறந்துள்ளனர். இதுல 2 பேர் காணவில்லை எனவும் அவர் இந்த பேட்டியின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளும் அனைத்து பகுதியிலும் நான் சரியாக செயல்பட்டாகவும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.